Hello, welcome to Raksh and Jash channel. வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த Kerasmooth பண்ணிருக்கிறதுனால இந்த Kerasmooth உடைய do's and don'ts பார்க்கலாம். சார் என்னையா கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு இந்த Kerasmooth பண்ணதுக்கு அப்புறம் அதாவது 48 ஹவர்ஸ்க்கு இந்த முடியில வந்து தண்ணியே படக்கூடாதாம். முடியில வந்து தண்ணி பட்டுச்சுன்னா படாது அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எஃபெக்ட் இருக்காது அப்படி சொல்றாங்க. அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. கிளிப்ஸ் எந்த ஹேர் பேண்டோ எதுவும் ஏன்னா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஹேர் வந்து அப்படியே பெண்ட் ஆன மாதிரி இப்படி பெண்ட் ஆன மாதிரி ஆகிடும் ஃபுல்லாவே ஆயிட்டு அது அப்படியே உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும் கண்டிப்பா. நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கும் அதே மாதிரி இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அது எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ முடி வந்து ரொம்ப இந்த டென்சிட்டி வந்து ரொம்ப தின்னா இருக்கு, அதாவது முடி வந்து ஹேர் டெக்ஸ்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது 6 to 8 months லாங் லாஸ்ட் பண்ற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப மெலிசா இது ஆக்சுவலா வந்து ரொம்ப ரஃப்பான ஹேரா இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முடி வந்து தலையிலே இல்லாத மாதிரி அப்படியே ஒரு ரொம்ப மெலிசா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி முடி ரொம்ப மெலிசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்க வந்து இல்லை வேற வழியே இல்லை நான் குளிச்சே ஆகணும், இல்லை ஸ்விம்மிங் பூல் போகணும், ஸ்விம்மிங் பூல் போறீங்க அந்த மாதிரி ஏதாவது கட்டாயம் அப்படின்னா ஏன்னா ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோரின் கலந்த தண்ணியா இருக்கும், இல்லை தண்ணி குளிச்சாகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா என்ன பண்றீங்கன்னா ஷவர் கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷவர் கேப் தலையில தண்ணி படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஓப்பன் ஹேர்ல தான் இருக்கணுமா, முடியை வந்து கட்டக்கூடாதான். கண்டிப்பா இந்த Kerasmooth பண்ணதுக்கு அப்புறம் 2 நாளைக்குமே நீங்க வந்து ஓப்பன் ஹேர் வந்து கம்பல்சரியா விட்டுதான் ஆகணும். டை பண்ணீங்கன்னா அதை சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடும், அதாவது இந்த பெண்ட் மாதிரி இருக்குல்ல அது ஃபார்ம் ஆயிடும். ஆனா நம்ம கடையில பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு சொல்லிதான் அனுப்புனாங்க அந்த கடையில. ஆனா என்னால அது எதுவுமே ஃபாலோ பண்ணவே முடியல. ஆக்சுவலா இந்த Kerasmooth பண்ணிட்டு வந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு டெத் செரமனிக்கு போக வேண்டியதா போச்சு. ஸோ என்னால முடி ஓப்பன் ஹேர்ல விட்டுட்டு போக முடியல. வந்த உடனே முடிய கிளிப்ஸ் போட்டு கட்டிட்டு தான் நான் போயிட்டு வந்தேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா அப்படியே பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆன இம்ப்ரெஷன் ஐயோ போச்சே அவ்வளவுதான் நான் இவ்வளவு தூரம் காசு கட்டி நிறைய நினைச்சேன். ஆனா வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஆக்சுவலா அந்த பெண்ட் எல்லாம் போயிட்டு அதாவது இந்த Kerasmooth பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ முடி அந்த டெக்ஸ்டருக்கு மாறிடுச்சு பாத்தீங்களா. ஆக்சுவலா நான் வந்து கிளிப்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த Kerasmooth பண்ணி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆயினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முடி வந்து நல்ல நார்மலானா இந்த Kerasmooth பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. நம்மளுக்கு புள்ள குட்டியெல்லாம் வச்சுட்டு ஓப்பன் ஹேர்லாம் இருக்க முடியல. ஸோ அவ்வளோதான் அது என்ன சொல்றது முடிய கட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு டெக்ஸ்டர் காட்டணுன்றதுக்காகவே வந்து ஓப்பன் ஹேர் விட்டுருக்கேன். அதனால இப்போ இந்த டோன்ஸ் அதாவது கிளிப்பு போடக்கூடாது அப்படின்ற அதெல்லாம் இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டெம்பரரியா தான் அது மடங்குது முடி. அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த Kerasmooth பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சோ அந்த டெக்ஸ்டருக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா. அப்புறம் வந்து அந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்த Kerasmooth பண்ணதுக்கப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணோன்றது வந்து இந்த ஷாப்பில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்டயும் சொன்னானுவலே நான் எந்த கண்டிஷனரும் யூஸ் பண்ணல. அவங்க கடையில் சொன்ன அந்த ஷாம்பு யூஸ் பண்ணல. இது என்ன ஆகும்னு தெரியல. ரிஸ்க் எடுத்தாச்சு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பண்ணிட்டு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேச்சுலரா இருந்தா அது இதுன்னு ஃபாலோ பண்ணலாம், நம்மளால அது முடியாது. ஸோ பார்க்கலாம். 1 month ஆனதுக்கு அப்புறம் 1 month ஆயிடுச்சு. நான் வேற ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா மூத்தவங்க சொன்னா கேட்கணும். ஆனா இது வரைக்கும் முடி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்க. அந்த ஷைனிங் அந்த எஃபெக்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நம்ம முடியும் பிடிச்சிருக்கு இந்த டெக்ஸ்டரும். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் ரொம்ப ரஃபா இருக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் என்னோட டெக்ஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோதாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஹேர் டெக்ஸ்டரை பற்றி வேறு ஏதாவது அப்டேட்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.